வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் கேது இந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கும்பொழுது நிலபுலன்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு, கொஞ்சம் ஏடாவடமாக பேசிக்கிறது இல்லை, அம்மா நிறைய பேசுறது பிடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வண்டி வாகனங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அதே கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் மனக்காயங்களோடு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் இருக்கும்போது யாருக்காச்சும் வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4இல் உங்களுடைய மிதுனத்துக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்குது. தாயாருடைய நடவடிக்கைகள் நமக்கு காயங்களை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களால் நமக்கு ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது குழந்தைகளால் நிறைய செலவுகள், தேவையான செலவு, இந்த பையன் இந்த மாதிரி இழுத்து விடுச்சு, இந்த பொண்ணு இந்த மாதிரி இழுத்து விடுச்சு, ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மற்றவர்கள் மீது நம்ம அதிகமாக கோபப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது எமோஷன் ஆகுது. செவ்வாய் ராகுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நம்மளுடைய எமோஷன்ஸு கொஞ்சம் பதட்டம் அடைகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, மற்றவங்கக்கிட்ட குற்றம் குறை பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வேலையே ஆகாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வேலை விஷயங்களையும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு 2இல் இருக்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள், நிறைய வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ரொம்ப நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள். ஸோ நண்பர்கள் ஏதாச்சும் ஏடாவணும் பார்ட்டி கீட்டி கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தது. மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது செவ்வாய் ராகுனும்போதே நமக்கு ஒரு எமோஷனையும் ஒரு கோபதாபங்களையும் கொடுக்குறோன்றனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எங்கேனாச்சும் நைட்டில் வரும்போது நாய் உங்களை துரத்தும். ஸோ சில பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி. மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அதனால் சூரியன் 3ஆம் அதிபதி 3 கிரகங்களுடைய இணைவில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன முயற்சி பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது 4ஆம் அதிபதி. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்தி வரும். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி. நல்ல ஏற்றங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புதன் வியாழக்கிழமைகள் ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு கும்பிட்ட ஃபீலே இருக்காது. ஸோ நமக்கு அந்த ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே நமக்கு கொஞ்சம் எரிச்சல், மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களோட குறைகள் நமக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்த்துக்கிறது, நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. 9ஆம் இருக்கிற ராகு பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். பயணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வேலை விஷயங்களையும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. லாபம் வருமானம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது.
அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள், குரு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. ஆனால் என்ன மாதிரி விஷயங்கள் போது கணவன் மனைவிக்கு நடுவில் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களை வாக்குவாதங்களை அதிகமாக கொண்டு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள், சனி 8, 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது 10இல் உள்ள சனி என்றைக்குமே ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். ஆனால் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நினச்ச டைமுக்கு நடக்காத மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுவும் 8ஆம் அதிபதியாகவே வரும்பொழுது நமக்கு பேராசையை காட்டி மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ண விட்டு அதனால் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள், புதன் பார்த்திங்கன்னா 3இல் கேது சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகும்போது அம்மா என்ன சொன்னாலும் நமக்கு மண்டைக்குள்ளே ஏறாது. அதே மாதிரி நிலபுலன்கள் வண்டி வாங்கினாலும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள், கேது 3இல் அதுவும் சூரியனோடு இருக்கும்போது நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் நமது முயற்சிகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக மெடிடேஷன் பண்ணுறது, ஈஸ்வர வழிபாடு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியம், சுக்கிரன் 4இல் நீச்சமாக இருக்கும்போது தாயாருடைய நடவடிக்கைகள், தாயாருடைய பேச்சுக்கள், நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசிக்கும் போது ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி வேணால் இருக்கட்டும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஒரு சாமி இருக்கும். ஸோ அந்த சாமியை மனதார டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ், இப்போ 5 மணின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 மணிக்கு பர்ஃபெக்டாக அதுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அவ்வளோக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மணி அடிச்சுட்டு மந்திரம் சொல்லி ஆட்புட் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். முகம் கால் கழுவிட்டு அமைதியாக ஒரு 10 நிமிடம் உங்கள் இறைவனிடம் அமைதியாக உங்களை ஒப்படைங்க. சரணாகதிக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் இறைவனை இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு இது நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா ஒருத்தர் நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃபான உடனே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி இறைவனை சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும்
ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யாரார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்ல அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதிக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.